வானேவஸ் இன்னைக்கு அது பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன் சுத்துது கண்டாலே டடரட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேம் ஆட போகிறோம் அப்படின்னா வந்து ஸ்டம்பிள் கைஸ். ஸோ வானேவஸ் வெல்கம் டு VTG 2.2. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஸ்டம்பிள் கைஸ் விளையாட போகிறோம். இதில் நிறைய பயங்கரமான சரியான லெவல், அது மட்டும் இல்லாமல் பயங்கரமான அப்டேட்லாம் வந்துருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம உடனே வந்து ஒரு லைக்கு ஒரு ஷேர் அப்படி நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்படி இல்லைனா இங்கே ஒரு டைனோசர் மாட்டை ஓடுறான் பார்த்தீங்களா, அப்படியே வந்து உங்களை கடிச்சு குவாதறி எடுத்துருவான். ஸோ இன்னையோட டார்கெட் என்ன அப்படின்னா வந்து நம்ம ஜெயிக்கிற வரைக்கும் விளையாட போகிறோம், அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் வர வரைக்கும் விளையாட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஓல்டு பிளேயர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமை ஆதி காலத்தில் விளையாடுனே தவிர இப்போ விளையாடுறது இல்லை. ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் ஓல்டு லெவல் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஓல்டு லெவல் அவனுங்க கொடுத்துட்டானுங்க. ரைட்டு ஓகே. டே பேண்டா தலையா வெயிட் பண்ணுறான். ஐயோ தள்ளி விட்டானுங்களே, ஆரம்பத்திலே அழுக விட்டானுங்களே. டே தம்பி ஸ்டம்பிள் கேஸ் தம்பி அப்படியே கொண்டாரு வெயிட் பண்ணுப்பா, அண்ணன் ஃபர்ஸ்ட் போய்க்கிறேன் அப்புறம் கடிச்சே வாங்கப்பா, அண்ணன் விட்டு கொடுங்கப்பா, ரொம்ப நாள் கழிச்சு வரேன்டா. ஓகே ரைட்டு ஜம்பே. ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் மாரி சுற்றுது அந்த நடுவில் பார்த்தீங்களா, அதை தான் சொல்ல வந்தேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த பிங்க் கலர்ல இருக்கு பாத்தீங்களா, அதுல தப்பி தவறி கூட குச்சிடாதீங்க, அது வந்து நம்மள பறக்க விட்டுரும் அந்தரத்துல. கமான். ஓகே ரைட்டு. டே பேண்டா நீ தான்டா என் டார்கெட். ஓகே அங்கே பாருங்களேன், ஏன்னா வந்து நாங்கள் ரெண்டு பேரும் அனிமல்ஸில், நான் ஒரு டைனோசரு அவன் ஒரு பேண்டா. ஸோ இங்கே ரெண்டு பேருக்கும் ஒரு கடுமையான போட்டி போயிட்டு இருக்கு. ஐயோ எல்லாம் குவாலிஃபை ஆகிட்டு இருக்கானுங்களே, 1 2 3 4 5 8 10 யோப்பா ஒரு வழியாக வந்துட்டேங்க. ஓகே ஸோ 7வது குவாலிஃபை ஆகிட்டேன். ஓகே நான் கூட நிறைய பேர் போகிற மாதிரி இருந்துச்சு. இங்கே பாருங்க ஹெட்செட் போட்டு கூலாக ஒருத்தன் வந்துட்டு இருக்கான். டே தம்பி ஹெட்செட்டை கழட்டி போடு அப்போ தான் வர முடியும் சொன்னா கேளு தம்பி. பாரு பாட்டி கேட்டு ஜாலியாக ஒருத்தன் ஹைஃபையாக இருக்கான். இவன் எலக்ட் ஆவானா ஆயிடுவான்னு நினைக்கிறேன், பாப்போம். டே என்னடா பண்ணுற வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. டே தம்பி சீக்கிரமா கமான், உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், வாங்க 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 வாங்க. ஓகே ஒரு வழியாக வந்து அவன் வந்துட்டான். ஆனா பாவிகள் அங்கே ஒருத்தன் பாருங்களேன் அந்திரத்தில் பறந்துட்டு தோத்து போயிட்டான் பாவம், ஜஸ்ட் ஒரு 2 செகண்டில் தோத்து போயிட்டான். ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஜெயிச்சாச்சு. பட் வாரு ஹோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2வது ரவுண்டு போகலாம். அண்ணே ஏதோ புது ரவுண்டாக கொடுத்துருக்காதீங்கண்ணே, என்னால் ஆட முடியாதுண்ணே. என்னடா இது பிரைவேட்டு பீச்சா, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, இதில் என்ன லெவல்ரா இது, இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லையா, இது கேள்வி கூட பட்டது இல்லையா. சரி ஓகே வாங்க போகலாம். புது லெவலோ பழைய லெவலோ வீடுஜி கில்லிடா. ஐயா கில்லினோடனே பறங்க விட்டு பள்ளி மாரி பண்ணி விட்டானுங்களே. ஓகே இப்போ வாங்க நம்ம டக்குன்னு வந்து குதிக்கலாம். ஜம்ப்பு. ஓகே வாங்க இப்போ நம்ம ஸ்லைடில் போவோமா, ஸ்டைலாக போகலாமா. போட்டே கோயாலா ஏன்டா அவன் ஃப்ரெண்டில் போகிறோம், என்னது ட்ரெஸ்ஸு அனிமி மாதிரி இருக்கு. டே தம்பி அனிமி அப்படியே ஓரம் போயிடு, பிகாஸ் கீழே வந்துட்டான். எப்படியா அண்ணன் மிரட்டினாலே பயப்படுறானுங்க ஊருக்குள்ள, நம்மக்குள்ள இப்போ அவ்வளோ பவர், நம்ம பேசினாலே பயப்படுறானுங்க. ஆஹா இவரா பயங்கரமானவராச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாருங்க அப்படி கீழே வந்துட்டான் பார்த்தீங்களா, அதெல்லாம் அப்படிதான். இங்கே பாருங்க பேண்டா தலையன். டேய் நீ எலிமினேட் ஆகலையாடா, நீ போன ரவுண்டு ஜெயிச்சிட்டியா. கோயால எங்கடா அவன் மேலே போயிட்டாங்க, அவன் மேலே போனால் என்ன ப்ரோஜனம் இருக்குது தெரியல. அந்த பயப்புல வந்து மேலே போய் இது அடுத்த ரவுண்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். சீக்கிரம்டா டேய் நான் தானே கீழே மாட்டிகிட்டு இருக்கேன். கமான் 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 கமான். என்னடா இதே பறந்துட்டு போகிறா, டேச்சி நடந்துட்டு போகிற, உக்காந்துட்டு போகணுமா, இது என்னது இது, படுத்துட்டே போடா, நடந்துட்டுலாம் போகக்கூடாது படுத்துட்டு தான் போகணும். ஓகேவா அப்போ தான் ஸ்பீடாக போறீங்க. சீக்கிரம் கமான் லாஸ்ட் கோ. 8 பேர் தான்டா குவாலிஃபிகேஷனு. சீக்கிரம் வாங்கடா 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 பேர பசங்களா, ஸ்பீடாக போடா பொறுமையாக போயிடவே போயிடாதீங்கடா, ஸ்பீடாக போங்கடா, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக போங்கடா. முன்னாடி பாருங்க ஒருத்தன் எப்படி போயிட்டு இருக்கான் பாருங்க. டே தம்பி இது பக்கத்து தெரியல பிஸ்கெட்லாம் கொடுக்குறாங்களாம், வாங்கினியா நீ பிஸ்கெட்டு இதெல்லாம் கொடுக்குறானுங்களாம், போய் சாப்பிட்டு வாப்பா. அப்பா ஒருத்தவன் நாமினேட் ஆகிட்டான். டே தம்பிங்களா பொறுமையாக இருங்க, ரிசல்ட்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா, பாஸ் ஆஃப் ஆகலாம். வீட்டில் வந்து ஃபோன் கொடுக்கலையா. ஐயோ ஏங்க ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, ஏங்க நான் அந்த ஸ்ப்ரிங்கில் கரெக்டாக குதிச்சிருந்தேன்னா எலிமினேச்சு நாமினேட் ஆகிருப்பாங்க. ஐயோ ஒரு சின்ன மிஸ்டேக்கால எல்லாமே போச்சு. பேண்டாலாம் எலிமினேச்சு செலக்ட் ஆகிட்டான்டா. சரி விடுங்க கூல்படி. நம்ம ஜெயிக்காமலாம் போக முடியாது. இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன் வாய் வர இன்னைக்கு ரொம்ப கொலாப்ஸ் ஆகுது. இன்னைக்கு நம்ம ஜெயிக்காம போகக்கூடாது ஓகேவா. ஸோ நம்ம இன்னைக்கு ஜெயிச்சுட்டு தான் கேம் பிளேவியாக முடிக்கிறோம் ஓகேவா. 10 மணி நேரம் ஆனாலும் சரி, இல்லைனா 1 மணி நேரம் ஆனாலும் சரி, நான் இன்னைக்கு ஜெயிக்காமல் இன்னைக்கு போகிறதா இல்லை. சரி வாங்க இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன ரவுண்டு வருதுன்னு பார்க்கலாம். கமான் 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 கமான். பழைய ரவுண்டாக கொடுக்கடா பசங்களா, டே ப்ளீஸ்டா புது ரவுண்ட் நம்மளுக்கு செட் ஆக மாட்டேங்குதுடா. ஏன்னா அதில் வந்து இப்போது வர பிளேயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதுசாக டாக்டிக்ஸு ட்ரிக்கெலாம் கற்று வச்சுருக்கானுங்க.
ஸோ இப்போ ஒரு ரவுண்டு வருதுன்னா அந்த ரவுண்டில் என்னென்ன ட்ரிக் யூஸ் பண்ணால் எப்படி போக முடியுன்றத ஒரு மாதிரி பிளான்லாம் போட்டு வச்சு ஸ்கெட்சோடு வரானுங்க. நம்மக்கிட்ட கையில் ஸ்கெட்சே இல்லை, நம்ம எப்படி எஸ்கேப் போகிறது? ஆனால் பாவி மறுபடியும் இந்த லெவலா பரவாயில்ல, நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. வாங்க போன ரவுண்ட் ஆடணும்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நம்ம யூஸ் பண்ணலாம். கமான் டே தம்பிகளா இருங்கப்பா, எக்ஸ்கூஸ் மீ ப்ரோ பிளே தமிழ். அவன் நம்ம வெடிகுண்டு போட்டுது, எங்க எவனத்து வெடிகுண்டு போட்டாங்க, வெடிகுண்டு முருகா சர்வீஸ் பேக் அப்படின்னு சொல்லி வெடிகுண்டு போட்டு நம்மளை பறக்க விட்டான். அவன் வெடிகுண்டு போடுதான் தெரியுமா உங்களுக்கு? அங்கே பாருங்க வெடிகுண்டு போட்டே போகிறான் பாருங்களா. அவனை அவன் வெடிகுண்டு எடுத்து அவன் மேலே போடுங்கடா, வெடிகுண்டை தடை பண்ணுங்கடா. எவன்டா அவன் வெடிகுண்டுலாம் கேம்கள் விட்டுது டே, தடை பண்ணுங்க. ஹேந்தல்லா கைஸ், இது வெடிகுண்டுலாம் வந்து தடை பண்ணுங்க கைஸ். இந்த சீட்டிங் இது வந்து இந்த போட்டி வந்து பார்த்தீங்கன்னா நேர்மையான முறையில் நடக்கப்படவில்லை என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுகிறது. எவனோ ஒருத்தர் வெடிகுண்டு முருகேசன் என்று ஒருவன் வெடிகுண்டை கொண்டு வந்து அனைத்து பிளேயர் மேலேயும் போட்டு அனைத்து பிளேயர்கள் உடம்பில் காயம், அது மட்டும் இல்லாமல் வெட்டு கூட்டு அனைத்தும் நடக்கிறது. அதனால் VDJ டைரக்டாக குவாலிஃபை செய்ய வேண்டும் என்பதை கோரிக்கை நான் கொடுக்கிறேன். ஐயோ நம்ம பாட்டு பேசிகிட்டு இருக்கோம், இந்த கேம் பேர்லாம் கண்டு கூட மாட்டானே. வேணா வெடிகுண்டு காசு கொடுத்து வாங்கி இல்லைனா போயிட்டே அப்படின்னு போயிடுவான். இது என்ன நியாயம்? வெடிகுண்டு போட்டு நம்மளை அவுட் ஆக்கி விட்டுருவோம், நம்ம வந்து அவுட் ஆகணுமா? என்ன நியாயம் இது? நீங்களே சொல்லுங்கள். என்னடா அதா அதுக்குள்ளே இவ்வளோ தூரம் வந்துட்டோம். ஐயோ வெடிகுண்டு முருகேசன் தான் வெடிகுண்டு வச்சு இருந்தாலும் வெடிகுண்டு இல்லாமலே ஜெயிப்பது தான் திறமை என்பது VDJ ப்ரோ பிளேயர், உண்மையான ப்ரோ பிளேயர், தமிழ்நாட்டு சிங்கம், உண்மையான தங்கம், 24 கேரட் வைரம் என்பது VDJ தான். போலே ஒரு வேலையே வந்தாச்சே. யாரும் அனிமி மண்டையா அவன் தான் வெடிகுண்டு போட்டான்னு நினைக்கிறேன். மிஸ்டர் பீஸ்ட்டுங்க, இது உண்மையான மிஸ்டர் பீஸ்ட்டு தலைவா, உன் ஃபேன் தலைவா, வா தலைவா, ஒன்று ஜெயிச்சிரு தலைவா. மிஸ்டர் பீஸ்ட்டு கோல்டு கலரில் இருந்தால் உண்மையான மிஸ்டர் பீஸ்ட்டுங்க, தெரியும்ல. ஐயோ என் லாபிக்கு வந்திருக்காருங்க. ஐயோ தோத்து போயிட்டாருங்க. ஐயோ நல்ல மனுஷன் எப்படி ஆயிடுச்சேன் நிலமை. சரி ஓகே விடுங்க, என்ன பண்ணுறது, இந்த காலத்தில் நல்ல மனுஷனுங்களுக்கு இடம் இல்லை. ஓகே கைஸ், ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் ஒரு லைக்கு ஒரு ஷேர் அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் வந்து வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ வாங்க அடுத்த ரவுண்ட் பாருங்கள். சிங்கம் களை இறங்கிடுச்ச அப்படின்ற மாதிரி களை இறங்கிடலாம். என்னடா ரவுண்டு இது? லாவாவா? டூ நாட் ஃபால். ஓகே கீழே உழக்கூடாது அவ்வளோதானே. ஓகே பார்த்துக்கலாம். வாங்க யாரும் தள்ளி விடாமல் இருந்தால் சரி. வாங்கண்ணா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளாம் ஒன்றா ஒத்துமையாக வேலை செய்யலாம். இருங்களா ஒத்துமையாக வேலை செய்யலாம் தானே சொல்கிறேன். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? கஞ்ச பயலுகளா? வெடிகுண்டு போடுறானுங்க. டே இங்கெல்லாம் வெடிகுண்டு போடுறாரு, செத்துருவான்டா. திருட்டு பசங்க வெடிகுண்டு போடுறானுங்களே. தடை பண்ணுங்கடா வெடிகுண்டை. வெடிகுண்டுலாம் ஏன்டா கேம்குள்ளே கொண்டு வரீங்க? இது வந்து வயலன்ஸ் கேம் மாரி மாறுதுடா. வயலன்ஸ் த கேம் இஸ் வயலன்ஸ். என்னதா மேலே கூப்பிடுங்க. ஐயோ சரி ஓகே ஃப்ரெண்ட், இப்போ நம்ம மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து வந்திருக்கோம். எல்லாம் என் நேரம் வெடிகுண்டு போட்டு தள்ளி விட்டாங்க. ஓகே லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட்லேருந்து எத்தனை தடவை தோத்தாலும் விட்டு கொடுக்க மாட்டான்டா இந்த வெட்டு புலி VDJ. ஓகேவா? ஸோ நீ நம்ம வந்து யாருங்க பாருங்க வெடிகுண்டு போகிறான். பாரு இதெல்லாம் வந்து என்னது இது? இல்லை இன்னும் கேமா இது? கேமாடா இது? வெடிகுண்டு போட விடு. யாரா ரைஸ் குத்துது? அவனை தீவிரவாதியா? போடா தீவிரவாதி பூச்சி போட்டு விடுறா. பாகிஸ்தான் தீவிரவாதி வந்து வெடிகுண்டு போடுறான், அவனை பூச்சி ஜெயிலில் போடுங்க. அவன் ஐடியை தடை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், தடை பண்ணுங்க. அந்த பாகிஸ்தான் தீவிரவாதியை தடை பண்ணுங்க. ஓகே சீக்கிரம் கமான். ஓகே ஒருவேளை வந்து அப்படியே பறந்து ஸ்டைலில் இங்கே வந்து லேண்ட் ஆயாச்சு. தம்பி எங்கள் பார்ப்பா தம்பி அப்படியே அது கேப்பில் போகணுமா? ஐயோ தம்பி ஐயோ லேசரு ஐயோ மாட்டினா வந்து சூடு வச்சிருவானுங்களே. ஓப்பா ஜஸ்ட்டு மிஸ் ஆகுது சாமி. ஓகே அந்த லைனை தாண்டி அப்படியே லேசரை தாண்டி அப்படியே UFOவில் போயிட்டேன். ஹலோ எஸ்கூஸ்மே யார்ப்பா அவன்? தம்பி என்ன பார்த்து ஸ்டைலாக இருக்கியா? எப்போ நல்லவளா உங்களுக்கு UFO வந்து நம்மளை காப்பாற்றி விட்டுருச்சு, இல்லை நான் அவுட் ஆயிருப்பேன். ஓகே அப்படியே வந்து இங்கே போய் டாட்டா குச்சிடலாம். தம்பிலாம் இங்கே பாருங்கப்பா. கம்பி ஓகே ரைட்டு ஒரு ஜம்பு அப்படியே ஒரு லெஃப்ட்டு. இந்த லெவலில் நான் அநியாயமாக இருக்குது இந்த மாதிரிலாம். வேண்டா தலையா, நீ இன்னும் சாவலியா? நீ இங்கே தான் சுற்றிட்டு இருக்கியா? மாவனே உன்னை தோக்கடிக்காம விட மாட்டேன்டா. உனக்காக இந்த ரவுண்டு செய்ய மாட்டான் மாவனே. என் எதிரி அந்த பேண்டா தாங்க. கொய்யால உனக்கு அவனை பார்த்தாலே கோவமா வருது. பேண்டா ஐ ஆம் கமின். ஓகே எங்க இருக்கு. ஐயோ பேண்டா குவாலிஃபை ஆயிட்டாங்க, நானும் குவாலிஃபை ஆயிட்டேன். எனக்கு அவன் குவாலிஃபை ஆகக்கூடாது. பேண்டா நீ இந்த ரவுண்டில் இருக்கல, அதுக்காகவே ஜெயிப்பேன்டா. ஓகே இங்கே பாருங்களேன், ஒருத்த கேம் ஸ்டார்டிங்கில் இருக்கான். டே தம்பியே இனிமேல் நீ நினச்சாலும் வர முடியாது, அப்படியே கேம் விட்டு வெளியே போயிட்டு பார்க்கலாம். ஓகே சூப்பர் கேர்ள். இவன் யாருன்னா லைட்னிங் மேன் மம்மி. இது நம்மகிட்ட இருக்குது இந்த காஸ்டியூமே.
இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வாரு, ஆனால் பச்சை கலரு. ஓகேவா, அதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கான்னு தெரில. ஓகே, அடுத்து சூப்பர் கேர்ள் இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து கோழி குஞ்சு, இது இல்லை நம்மக்கிட்ட. ட்ராகனு இதுவும் நம்மக்கிட்ட கிடையாது. டைனோசர் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த காஸ்டியூமே வாடா வாடா டைனோசர், வாடா வாடா வாடா, உனக்கு நான் வேண்டிக்கிறேன். காக்கா மாட்டேன். என்னடா அது அடிக்கல உண்டாடே காக்கா, உன்னால் பறக்க முடியல, பறந்து வா. அதான் காக்காலாம் ஜெயிக்க வாய்ப்பே இல்லை, அதான் முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து ஸ்போர்ட்ஸ் மேன், அவனும் ஜெயிக்க மாட்டான். ஓகே, என்னடா எல்லாரும் பறந்துக்கிட்டே இருக்கீங்க. ஐயோ ஐயோ பாவங்க, இங்கே வந்து தோத்து போயிட்டா பாருங்க, அழுதுருப்பான். மம்மியா தோக்கடிச்சிட்டாங்க மம்மியே, கிட்ட போயிட்டேன் மம்மி. இது ரொம்ப கஷ்டமான லெவலுங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நானே ஜெயித்தேன். பாவங்க, அவனை எவ்வளோ மனசு தெரியுமா வலிச்சிருக்கோம். ஓகேவா, சரி ஓகே கைஸ். ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் ஒரு லைக், ஒரு ஷேர், அப்படியே நம்ம சேனலுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஓகே, அடுத்த லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா டொராரோ டெம்பிள். எது டொராரோ டெம்பிளா? எங்கள் ஊரில் கிருஷ்ணா டெம்பிள் இருக்குது, சாய்பாபா டெம்பிள் இருக்குது, அந்த டெம்பிள் இருக்குது. இந்த இதுனா டொராரோ டெம்பிள். சரி வாங்க. வெடிகுண்டு. அவ்வளோதான் நான் சத்தியமாக கேம் கம்பெனி. என்னடா இது, என்னன்னு கேட்குறேன். என்னடா இதுனா, இதெல்லாம் வந்து நேச்சுரல் கேம்ஸ்டா, இதெல்லாம் இப்படி பண்ணாதீங்கடா. ஏங்க உங்களுக்கு இதோட இது புரிய மாட்டேங்குது, இதோட சைடு எஃபெக்ட்டு. இது வந்து ஒரு ஸ்கில்லு கேம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் ராயல் கேமில் தான் இப்போ இப்படிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கன்னுனா இந்த ஸ்கின்னு கொண்டு வந்துட்டு காசு கொடுத்தா தான் அதாவது உங்கள் ஸ்கில்லே தேவையில்லை, அவங்ககிட்ட காசு இருக்கோ அவன் ஜெயிச்சுட்டு போயிடுவான். அப்படி இருக்கமே கேம். இந்த கேம்லாம் அப்படி கிடையாது. இது வந்து ஒரு ஸ்கில் கேம். யாருனால திறமையானவங்களோ அவங்க ஜெயிக்கிற கேமில் போயிட்டு நீ வெடிகுண்டு கொண்டு வந்து வெடிக்க வச்சு பறக்க விட்டு நீ ஃப்ரண்ட்டில் போனானா இந்த கேமுக்கு என்ன மரியாதை இருக்குது நீங்களே சொல்லுங்களேன். இந்த கேமே அதுதான்டா ஸ்பெஷலிஸ்ட்டு. இதுக்குள்ளே வெடிகுண்டு கொண்டு வந்துட்டீங்களா? போங்கடா, அட்லீஸ்ட் வெடிகுண்டு கொடுக்குறீங்க. எல்லாருக்கும் கொடுத்தீங்கன்னா நானும் குண்டு போட்டு விளையாடுவேன்ல. எனக்கு ஆசை இருக்காதா? எனக்கு குண்டு போட்டு விளையாட எனக்கு ஆசை இருக்குல்ல. இல்லை எனக்கு மட்டும் கொடுங்க இந்த கேமில், வேறு யாருக்கும் கொடுக்காதீங்க. இது பேர் சுயனாலும் வெடிகுண்டு போட்டு போகிற அசிங்கமாக இருக்குது. சத்தியமாக நம்ம இந்த ரவுண்டில் ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. நம்ம ஸ்டார்டிங்கில் இருக்கோம். ஆனால் எனக்கு வர்ற கோவத்தில் வெடிகுண்டு முருகேசா உன்னை தோக்கடிச்சு காட்டுறா. உன்கிட்ட வெடிகுண்டு இருக்குன்னு தானே நீ இவ்வளோ ஆட்டம் போடுற. மாவனை வெடிகுண்டு இல்லாமல் ஜெயிச்சு காட்டவாடா. மாவனே வெடிகுண்டு இல்லாமல் ஜெயிக்கிறேன் நான் ஆம்பளடா. உன்ன மாதிரி சொல்ல விரும்பல. ஓகேவா, நான் ஒரு ஆம்பளையா ஜெயிச்சு காட்டுறேன். இறாரா கமான் கைஸ். ஐயோ இவ்வளோ பெரிய டேலக்லாம் சொல்லிட்டு அப்புறம் தோத்து போயிட்டா இதுக்கு ஒரு கமாண்ட திட்டுவானுங்களே. வரட்டா வீடியோஸ் பேக் டோர் ஃபார் வீடியோஸ் ஆங்கிரி ப்ராப்ளர் யூ நோ. ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜெயிச்சு காட்டுறோம். என்னடா அதா ஃபர்ஸ்ட்லேருந்து வருமா? இல்லை அடுத்த லெவலில் வந்தாச்சு. கமான் கமான் கமான். 4 பேர் நாமினேட் ஆயிட்டாங்க. நம்ம 5ஆவதா இல்லை 6ஆவதா? ஐயோ 6 பேர் 7 பேர் 8ஆவது நான் தான் நாமினேட் ஆக போகிறேன். வெடிகுண்டு முருகேசன் என்ன ஜெயிச்சிட்டாங்க. அந்த பண்ணித்தலையை தாங்க வெடிகுண்டு முருகேசன். இருங்க வேணாச்சும் விருப்பத்தலாம். வாங்க தம்பி வாங்க பார்க்கலாம், அண்ணன் வெயிட் பண்ணுறேன். வாங்க கண்ட்ரி ஃப்ரண்ட் வெடிகுண்டு தான் ஜெயிச்சனா. இரா இப்போ இந்த மேட்ச் நான் ஜெயிச்சேன்னா அந்த வெடிகுண்டு யூஸ் பண்ணான் பார்த்தீங்களா, அவனுக்கு கொடுக்குற தரமான ஸ்லிப்பர் ஷாட். தமிழில் வந்து ஸ்லிப்பர் ஷாட்னா தெரியும்னு நினைக்கிறேன். என்னடா இவ்வளோ கோவப்படன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு ஆங்கிரி இவ்வளோ பேர் கோவப்படாமல் பின்ன என்ன கைஸ் சில்லாக இருப்பான்னு வச்சிங்களா. நான் கோவப்பட்டேன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா எரி மலையும் வெடிச்சு சதறிடும். ஓகேவா, இப்போ வந்து நம்ம வந்து இந்தமாரி வந்து இந்த வெடிகுண்டு போட்டு ஏமாத்துறவங்களுக்குலாம் ஒரு தக்க பதிலடி கொடுக்கணும்னா நம்ம அந்த ரவுண்டு ஜெயிக்கணும். இது எப்படி தெரியுமா இருக்குது, அசுரன் படத்தில் வரும் பார்த்தீங்களா, தம்பி இடம் வச்சுருந்தா பிடிப்பானுங்க, வீடு இருந்தால் எடுத்துப்பானுங்க, ஆனால் படிப்பை மட்டும் எடுத்துட முடியாதுடா தம்பி அப்படின்ற பேர். உங்கள்கிட்ட ஸ்கில் இருந்தால் மட்டும் எடுத்துக்க முடியாது தம்பி, காசு குத்தா என்ன வேணால் வாங்கிக்கலாம், ஆனால் உங்கள்கிட்ட ஸ்கில் இருந்தால் நீ அவ்வளோ தோக்கடிச்சு நீ வந்து ஒரு ப்ரோ பிளேன்றதை நிரூபிக்கலாம். கைஸ் இது வந்து இந்த வீடியோக்கு மறக்கா லைக் பண்ணுங்கள். ஏன்னா நான் உங்களுக்காக போராடிட்டு இருக்கேன், நம்மள மாதிரி டாப் அப் பண்ணாமல் விளையாடுற நண்பர்களுக்காக போராடிட்டு இருக்கேன். ஓகேவா, ஒன்றாகிறோம் எழுவீரவனே வழி தாங்கிடுமோ அழியாயகனே வழி தாங்கிடுமோ இனி யாரோ நம்மை வெல்வார் யாரோ. ஹோ ஹோ ஜெய் ஹோ 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 ஜெய் ஹோ 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 ஜெய் ஹோ ஹோ ஹோ. என்னடா அது, எத்தனை பேர்? இன்னும் 5 பேர் நாமினேட் ஆகணுமாங்க. சே 2 பேர் தான் அவுட் ஆகிட்டுருக்கானுங்க இது வரைக்குமே. இதேமாரி போயிருந்தா நான் அவுட் ஆகிடுவோம் போல இருக்கே. ஜெயிஸ்ட்டு
ஆங்கிரி ப்ரோ ஐயோ நோ ஒயால உன்கிட்ட வெடிகுண்டு இருக்கலாம் அண்ணா என்கிட்ட ஸ்கில் இருக்குடா ஓகே ஃப்ரெண்ட் ஒருவேளை நம்ம வந்து இந்த கேம்ல ஜெயிச்சாச்சு எப்படி மாசா கெத்தா ஸ்டைலா வேற லெவலா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க இதோட நம்ம வந்து இந்த கேம் பிளே முடிச்சிக்கலாம் நான் சொன்ன மாதிரி இந்த சேனலில் வீக்லி 1 or 2 கேம் பிளே வரும் மேக்ஸிமம் 1 தான் வரும் வீக்லி 1 கன்ஃபார்மாக வரும் ஆனால் அது மட்டும் உறுதி கொடுத்துக்கிறேன் ஸோ போன வாரம் போட்டேன் போன வாரம் போட்ட அதே டைமிங்கில் வீடியோ போட்டேன் நான் கரெக்டாக சொன்ன மாதிரி போட்டேன் ஸோ இனிமேல் இந்த சேனலில் ஃபன் கேம்ஸ் தான் நண்பா வரப்போகுது அடுத்த வாரம் என்ன ஃபன் கேம்ஸ் போடலாம் அப்படின்றத கமெண்ட்டில் வந்து நீங்கள் சஜஷன் பண்ணுங்கள் ஸோ வீக்லி 1 எனக்கு லீவ் இருந்தால் நான் வீக்லி 2 to 3 கூட போடுவேன் பட் எனக்கு அதுக்கு லீவ் வேணும் ஸோ அதான் எங்கள் பிரச்சனையே ஸோ ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ் பை ஃப்ரம் VTG பாய் 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 மறக்காம ஒரு லைக் ஒரு ஷேர் நம்ம சேனலுக்கு அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க பாய் பாய் அப்படியே இந்த கேமோட பார்ட் 2 வேணும்னா இந்த சேனலில் வேணால் நம்ம மெயின் சேனலில் போடலாம் பார்ட் 2 வேணும்னா கேளுங்க நான் மெயின் சேனலில் போடுறேன் 2 பார்ட் ஒரே சேனல் வேணாம் ஒரு மாதிரி இதுவாக இருக்கும் ஓகேவா ஸோ வேணா கேளுங்க நம்ம அதுலேயும் போடலாம் பை ஃப்ரம் VTG பாய் 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 பாய்